ஏம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன ராதிகா? பக்கத்து வீட்டு ஸ்வர்ணா அத்தைல அவங்க மருமக புள்ளைய கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்துன போயிட்டாலாம். என்னடி சொல்ற? அட ஆமாமா, அவன் கிட்ட போயிட்டு உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டிருக்கு. உடனே அவன் என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டானா? ஏமா, நம்ம அன்னி கூட இப்படி பண்ணுவாங்களாமா? ஏம்மா, எக்ஸ்பிரஷன் கொடுக்கறத விட்டுட்டு பதில சொல்லு. இங்க பாருடி, என் பிள்ளைக்கு நான் தான் முக்கியம், எனக்கு நல்லா தெரியும். கேட்டு பாரு. வரட்டும், இன்னைக்கு சின்னதோட வரட்டும், நானா சின்ன பொண்ணான்னு பாத்துடலாம். ரொம்ப தலைவலிக்குது, டீ போட்டு கூட. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லு. என்னம்மா என்னாச்சு? சின்ன பொண்ணு எதனா பண்ணாடா? என்ன, உனக்கு அம்மாவை பிடிக்குமா அண்ணிய பிடிக்குமா? இதே கேள்வியா அப்பா கிட்ட யாரா கேட்டிருந்தா அவர் என்ன பதில் சொல்லணும் நீ எதிர்பார்க்கற? அப்புறம் உன் பொண்ணு ராதிகா அவர் வீட்டுக்காரர்கிட்ட இதே கேள்வி கேட்டுதா அவர் என்ன பதில் சொல்வாரு நீ எதிர்பார்ப்ப? அதாம்மா பதிலு. நல்ல வேலை, ட்ரிக்ஸா எஸ்கேப் ஆயிட்டோம். ஏண்டி இப்ப இவன் என்னடி சொல்லிட்டு போறான்? மக்கு அம்மா, அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறான். ஆனா அவன் சொல்றது கரெக்ட் தானேடி. இந்த கேள்வியை என் வீட்டுக்காரன் கிட்ட கேட்டா பொண்டாட்டி முக்கியம்னு சொன்னாதான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இதோ என் பொண்ணு நீ மாப்பிள்ள உன்ன முக்கியம்னு சொன்னாதான் நான் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி தானேடி இருக்கும்.